ஹலோ வணக்கம் நண்பா, என்னுடைய பேர் விஜய் துரை. நீங்கள் இந்த வீடியோவில் நேசிப்பாயை படத்துடைய மூவி வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக என்னுடைய சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேசிப்பாயை படம் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆகாஷ் முரளி, அதிதி சங்கர், சரத்குமார், குஷ்பு, ராஜா, கல்கி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன். இந்த படத்தை மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதைக்களம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போர்ச்சுகல் நாட்டில் கதாநாயகி வந்து கைது செய்யப்படுறாங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுடைய பையன் கொலை செய்யப்படுறாரு. அதுக்காக வந்து அந்த கதாநாயகியை வந்து கைது செய்யப்படுறாரு. கதாநாயகி யார் பார்த்தா அதிதி சங்கர். இந்த படத்துடைய கதாநாயகி பேர் வந்து தியா. இந்த படத்தில் வந்து ஆகாஷ் அதர்வா வந்து பேர் வந்து அர்ஜுன் சொல்லி கேரக்டர் வந்து இருக்குது. ஸோ அர்ஜுன் வந்து இந்தியாவில் வந்து இருந்து டிவியில் பார்த்துட்டு நம்மளுடைய கதாநாயகியான அதிதி சங்கரை வந்து காப்பாற்றுறதுக்காக எப்படி போராடி அவர் வந்து வெளியே கொண்டு வரான்றது தான் கிளைமேக்ஸாக இருக்குது. ஸோ இந்த படத்துடைய நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரு சில வசனங்கள் வந்து ஒரு ஈர்க்கும்படியாக இருக்குது இந்த கதையில். அதாவது பிரச்சனைகளில் வந்து மறைஞ்சி போய்டும், ஆனால் வந்து கடைசியில் முடிவு மட்டும்தான் நிற்கும்ன்ற வசனங்கள் எல்லாம் வந்து லவ் ஃபெயிலியரான காதலர்களுக்கு ஒன்று சேர்க்கக்கூடிய வசனங்களாக இந்த கதையில் வந்து அந்த வசனங்கள் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து நிறைய காட்சிகள் எல்லாமே வெளிநாட்டு அந்த போர்ச்சுகல் நாட்டில் எடுத்த சீன்ஸாக தான் இருந்தது. இந்த படத்தில் மியூசிக் டைரக்ஷன் பண்ண யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் வந்து நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட் என்ன பார்த்திங்கன்னா, நிறைய பாடல்கள் வந்து இந்த படத்தில் இருந்தது. ஸோ இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட் வந்து பாடல்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கலாமான்ற மாதிரி இருந்தது. ஸோ சோக பாடல்களும் இருந்தது. இந்த சோக பாடல்கள் வந்து இல்லாமல் இருந்தால் இந்த கதை வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ லவ் பிரேக்கப் ஆகும்போது அந்த சோக பாடல்கள் இந்த காலத்துக்கு வந்து ஒத்து வராத அளவுக்கு இருந்தது. பழைய படங்களை பார்க்குற ஒரு ஃபீல் கொடுத்தது இந்த படம் நேசிப்பாய் என்ற படம். ஸோ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி ஃபீல் இருந்தது இந்த நேசிப்பாய் படம் பார்க்கும்போது. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 2 ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ட்விஸ்ட் எல்லாமே அந்தளவுக்கு கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது அந்த ட்விஸ்டர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த போர்ச்சுகல் நாட்டில் சேசிங் சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுவுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இந்த படத்தில் மற்ற கதாபாத்திரங்கள் வந்து சரத்குமார், குஷ்பு, ராஜா, கல்கி அவங்களுக்குரிய நல்ல நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க சொல்லலாம். இந்த படத்தில் வந்து யூஏ ரேட்டிங் 13+ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நண்பர்களே, மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.